ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில தேதி ஜூலை 11, 2026, சனிக்கிழமை, தேய்பிறை துவாதசி, கார்த்திகை நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, சந்திராஷ்டமம் விசாகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பிற்கினிய மேஷராசினியர்களே, இன்று புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. குடும்பத்தின் ஆதரவை பெறுவீர்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களின் பொறுப்பான வேலைகளை பாராட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வேலையில் பொறுப்பு அதிகமாகும். அரசு அனுகூலம் உண்டாகும். தந்தையின் வழி ஆதரவை பெறுவீர்கள். உடல் அசதிகள் ஏற்படலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் வேகம் அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கார்த்திகை பாதம் 1, முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுங்கள். பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவும். அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அன்பிற்கினிய ரிஷபராசினியர்களே, திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணப்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை செயலாற்றுவதில் சில அலைச்சல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்பொழுது கனிவாக பேசுங்கள். அலுவலகத்தில் மற்றவர்களின் விவாதங்களில் தலையிடாமல் உங்களின் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது வீண் சிக்கல்களில் இருந்து உங்களை தவிர்க்கும். பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தந்தையின் வழி விஷயத்தில் தாமதங்கள் ஏற்படலாம். உயர்கல்வியில் கவனம் தேவைப்படும். பொறுமையாக இருந்தால் தெய்வ அருள் கிடைக்கும். சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கார்த்திகை பாதம் 2, 3 மற்றும் 4 செயல்களில் கவனம் தேவை. பழைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் செய்திகளை பெறுவீர்கள். உறவுகள் வலுப்படும். மிருகஷீரிடம் பாதம் 1 மற்றும் 2 புதிய சிந்தனைகள் தோன்றும். பயணங்களில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அன்பிற்கினிய மிதுன ராசினியர்களே, உங்களின் பேச்சு திறமையால் சாதகமான சூழல்கள் உருவாகும். புதிய தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாள். பயணங்களில் கவனம் தேவை. தொழில் மற்றும் குடும்ப தேவைகளுக்காக எதிர்பார்த்த வங்கிக் கடன்களின் உதவி இன்று எளிதாக கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு புதிய பாதைகளை காட்டும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி நல்ல லாபம் சம்பாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விபத்துகள் ஏற்படலாம். உடல் நலம் பாதிக்கக்கூடும். மறைமுக எதிரிகளின் விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஆராய்ச்சி மற்றும் ஜோதிட துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பைரவரை வழிபடுவது இன்று உங்களை தீமைகளிலிருந்து காத்திடும். மிருகஷீரிடம் பாதம் 3 மற்றும் 4 தேடல் மற்றும் முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன உறுதியோடு செயல்பட்டால் தடைகளை சமாளிக்கலாம். புனர்பூசம் பாதம் 1, 2 மற்றும் 3 குடும்ப ஆதரவு கிடைக்கும். நல்ல ஆலோசனைகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அன்பிற்கினிய கடகராசினியர்களே, குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சி ஏற்படும். மன அமைதிக்காக ஆன்மீக சிந்தனைகள் உதவும். இன்று உங்களுக்கு புதிய உற்சாகமும் தைரியமும் கூடும். அரசு சார்ந்த பணிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் அல்லது முதலீடுகளை செய்வதற்கான எண்ணம் கூடி வரும். அலுவலகத்தில் உங்களின் கை ஓங்கும். கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கூட்டுத் தொழிலில் நிதானம் தேவை. தனிமை உணர்வு இன்று ஏற்படக்கூடும். சிவனுக்கு எல்லாபிஷேகம் செய்து வழிபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். புனர்பூசம் 4ஆம் பாதம் அமைதியான சிந்தனையால் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மன அமைதியை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசிய விஷயங்களில் கவனம் தேவை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய சிம்மராசினியர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை நிதானமாக மேற்கொள்ளுங்கள். மரியாதை கிடைக்கும் சூழல் உருவாகும். மனதில் தேவையில்லாத பயமும் வீண் கவலைகளும் வந்து நீங்கும். பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலைவாய்ப்புக்காக சற்றே செலவு செய்ய நேரிடலாம். வியாபாரத்தில் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் இணக்கமாக செல்வது நல்லது. ரணஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். வழக்கில் வெற்றி காணப்படும். உடல் நலம் முன்னேறும். ஆஞ்சநேயரை வழிபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். தலைமை பண்பு வெளிப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலை மற்றும் படைப்பாற்றல் மேம்படும். உத்திரம் பாதம் 3 முயற்சிகளில் வெற்றி பெற பொறுமை தேவை. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அன்பிற்கினிய கன்னிராசினியர்களே, பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றிகளை பெறுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவால் அலைச்சலுக்குரிய வேலைகளை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்து விவகாரம்
விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களின் சாதுரியமான பேச்சால் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். அலுவலகத்தில் நிலுவையில் இருந்த வேலைகளை தடையின்றி செய்து முடிப்பீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பிள்ளைகளின் விஷயத்தில் கவலை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நல்லது. பங்கு சந்தை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று தடைகள் ஏற்படலாம். கருப்பு துணியை தானம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உத்திரம் பாதம் 2, 3 மற்றும் 4 திட்டமிட்ட செயல்களில் முன்னேற்றம் காணப்படுகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. சித்திரை பாதம் 3 மற்றும் 2 புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகள் வெளிப்படும். அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அன்பிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, உறவுகள் மேம்படும். கலைகள் மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். இன்று உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக காணப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். லாபமும் இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் தடைபட்டிருந்த பதவி உயர்விற்கான செய்திகள் வந்து சேரும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் வீடு வாகன ரிப்பேர் செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. பிரச்சனைகள் ஏற்படலாம். பெருமாளுக்கு கருப்பு எல் சாதம் படைத்து வழிபடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். சித்திரை பாதம் 3 மற்றும் 4 புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுய முயற்சியால் முன்னேற்றம் காணப்படுகிறது. விசாகம் பாதம் 1, 2 மற்றும் 3 உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அன்பிற்கினிய விருச்சிக ராசி நேயர்களே, மன உறுதியோடு செயல்பட்டால் தடைகளை கடந்திடலாம். ரகசிய விஷயங்களில் கவனம் தேவை. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்போடு குடும்பத்தில் இருந்த முக்கிய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் இருந்த சுமூகமற்ற நிலைமை மாறும். வியாபார ரீதியாக மேற்கொள்ளும் குறுகிய தூர பயணங்களில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் உங்களின் செல்வாக்கு உயரும். தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் புதிய முயற்சிகளில் தடை ஏற்படும். இளைய சகோதரருடன் விட்டுக் கொடுத்து போங்கள். பேச்சில் கவனம் தேவை. நவகிரக சனி பகவானுக்கு எல் அர்ச்சனை செய்வது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் பாதம் 4 முடிவுகளை அவசரப்படாமல் மேற்கொள்ளுங்கள். மனுஷம் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டால் நல்ல மாற்றங்கள் நடைபெறும். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, புதிய சிந்தனைகள் இன்று தோன்றக்கூடும். ஆன்மீக மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்று உங்களின் பேச்சில் சாதுரியமும் நிதானமும் தேவை. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்கள். பணவரவு இருந்தாலும் அதற்கேற்ற சுப செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். வியாபாரங்களில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் கூட திறம்பட செய்து முடிப்பீர்கள். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பணவரவு தாமதமாகும். சிக்கனம் தேவை. வாக்கில் நிதானம் தேவை. பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஏழைகளுக்கு இன்று அன்னதானம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மூலம் புதிய சிந்தனைகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். உத்திராடம் பாதம் 3 பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே, உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் சமாளிக்கும் திறன் இருக்கும். இன்று உங்களின் ராசிக்கு சந்திராஷ்டம் தொடர்வதால் புதிய முயற்சிகள் அல்லது புதிய முதலீடுகளை தள்ளி வைப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே காணப்படுகிறது. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. எதிலும் பொறுமையை கடைபிடிங்க. ராசியில் சனி பகவான் இருப்பதால் சனி பலம் அதிகம். உழைப்பு அதிகமாக காணப்பட்டாலும் முன்னேற்றம் உண்டு. அரசு காரியங்கள் தாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று சனி உரையில் செயல்களை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உத்திராடம் பாதம் 2, 3 மற்றும் 4 முயற்சிகளில் நிலையான முன்னேற்றம் காணப்படுகிறது. திருவோணம் அறிவு சார்ந்த செயல்களில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அவிட்டம் பாதம் 1 மற்றும் 2 புதிய தொடர்புகள் உருவாகும். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அன்பிற்கினிய கும்பராசினியர்களே, புதிய தொடர்புகள் இன்று உருவாகும். எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கலாம். சிந்தித்து செயல்படுவது நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் மற்றும் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வருமான வழிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வீரிய சனியால் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படும். விரய சனியால் வீண் அலைச்சல்களும் செலவும் அதிகரிக்கும். வெளிநாடு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு சாதகமானதாகும். தூக்கமின்மை ஏற்படலாம். பைரவருக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது தீமைகளில் இருந்து உங்களை காப்பாற்றும். அவிட்டம் பாதம் 3 மற்றும் 4 மனதில் இருந்த திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்கும். சிந்தனை திறன் அதிகரிக்கும். புரட்டாதி பாதம் 1, 2 மற்றும் 3 ஆன்மீக சிந்தனைகள் மன அமைதியை தரும். அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அன்பிற்கினிய மீனராசினியர்களே, மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் காணப்படும். படைப்பாற்றல் வெளிப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை மாறி விறுவிறுப்பு உண்டாகும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் மாறி உங்களின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப நீண்ட நாட்கள் வராமல் உங்களின் ஆலோசனைகளை ஏற்பார்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன் பாக்கிகள் இன்று வசூலாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பதவிகள் மற்றும் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் வேலைகள் மெதுவாகவே முடிவடையும். மூத்தோரின் ஆதரவு உண்டு. நண்பர்களால் லாபம் உண்டு. பணம் தாமதமாக வரும். சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது இன்று நன்மைகளை ஏற்படுத்தும். புரட்டாதி பாதம் 4 நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படுகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு படைப்பாற்றல் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு. நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.